நண்பர்களுக்கு வணக்கம். ராணி பேலஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த வழியாக வெளியில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது. யானை கட்டுற இடமா இருக்குமோ ஒருவேளை. ஃப்ளிக்கிங் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் கிளைம்பிங் சரி. இங்கே உள்ளதுக்கெல்லாம் எதுவுமே கை வைக்கக்கூடாது, பிடுங்கவும் கூடாது. காட் ஹவுஸ், அதாவது காவலாளிகள், இது அவங்களோட வீடுங்க. அது எல்லாமே வெளியில் நின்று பார்க்குறதுக்கு மட்டும்தாங்க அனுமதி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த அரண்மனைக்கு உண்டான காவலாளிகள், அவங்களுக்கு உண்டான வீடுகள். இது எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது. இதை பற்றின தகவல்கள் எங்கேயாவது வச்சுருக்காங்களா? இங்கே வச்சுருக்குறாங்க. இது காவலாளிகளுக்கு உண்டான இடம். அது யானைகளுக்கு உண்டான இடம். யானைகள் கட்டுற இடங்க. அது ஃபுல்லாக யானைகள் கட்டுற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 யானைகள் கட்டுறதுக்கு உண்டான இடம். அதைத்தான் இதில் இங்கே போட்டிருக்காங்க. திறந்து உள்ளே விட்டு பாருங்கடா அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதையுமே திறந்து விட மாட்டேன், பூட்டியே வைப்பேன்னா எப்படி? யானை சிற்பம், முழுமையடையாத ஒரு யானை சிற்பம்ங்க இது. நந்தி, அதாவது வடமொழியில் நந்தி, தமிழில் இடபம். உள்ளே மியூசியம் மாதிரி ஏதோ இருக்குது, சிலைகள் எல்லாம் உள்ளே இருக்குது. பிரம்மாண்டத்தின் உச்சம். இல்லை, எந்த பக்கத்துக்கு வந்தாலும் சரி தான், கிளிகளோட சவுண்டு எக்கச்சக்கம். எவ்வளோ ஹைட்டில் கட்டிருக்காங்க பாருங்களேன், சரியான ஹைட்டுங்க இது. இப்போதைக்கு மியூசியமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க எல்லைக்குள்ள நம்ம வந்துட்டோமோ, அந்த கற்றுக்கு கத்துறாங்க. அத்தாடி, உண்மையிலே யானைகள் கட்டினாங்க. முன்னால் யானைகள் கட்டும் இடம், இந்நாள் வௌவால்கள் அடையும் இடம். மேலே பாருங்கள், வௌவால்கள் இருக்கின்றன. சில புறாக்களும் இங்கே தஞ்சம் புகுந்து தன்னுடைய இணையுடன் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகின்றன. எதிரே உள்ள மரத்தில் பச்சை கிளிகள் வாழுகின்றன. நல்லா இருக்குங்க, நல்லா கட்டியிருக்காங்க. இங்கே ஏதோ வழி இருந்திருக்கு, பாகன் எதுவும் வர்ற வழியா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லா இடங்களையும் வழி இருந்திருக்கு. அந்த பக்கமும் போகிறதுக்கு வழி இருந்திருக்கும் போல். இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கமும். இது கிட்டத்தட்ட 11 பார்த்தோம். இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே இருந்து உள்ளே இருந்து அடுத்ததுக்கும் போகலாம் போல், அந்த மாதிரி வழி வச்சுருக்காங்க. இங்கேருந்து இங்கே போகலாம், அடுத்ததுக்கு போகலாம். ஒவ்வொருலேருந்து ஒன்றுக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க மாதிரி இவங்க இங்கே ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள்.